ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அகிலாவோட ஸ்டோரி தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். நேற்று எபிசோடு 3 பார்த்தோம், இன்றைக்கி எபிசோடு 4 பார்க்க போகிறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. முத்து அகிலாவும் சித்திரை விழி பிறந்ததை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா முதல்ல பிறந்த குழந்தையும் இறந்து போச்சு, இரண்டாவது பிரசவ டைம்லேயும் அபார்ஷன் ஆயிடுச்சு. அதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டான். மூணாவதாக பெண் குழந்தை பிறந்ததுனால மகாலட்சுமியே பிறந்துட்டான்னு அகிலாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சித்திரை விழியும் வளர்ந்து வந்தா. நாட்களும் போச்சுங்க. சித்திரை விழிக்கு 5 வயசு ஆயிடுச்சு. முதல் வகுப்பு சேர்க்கணும். அகிலாவும் தந்தையும் தாயும் சித்திரை விழியை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் போங்க, நகர வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, நான் அகிலாவை இங்கே படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால சித்திரை விழியை தாத்தா பாட்டிக்கிட்டே விட்டுடுறாங்க. நகர வாழ்க்கைக்கு சென்று தன் வாழ்க்கை பயணத்தை நன்றாக கழித்தனர். நாட்களும் சென்றது. இவங்க திடீரென்று ஃபோன் பண்ணி சித்திரை விழி எப்படி இருக்கிறான்ட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட விசாரிப்பாங்க. சித்திரை விழியோ ரொம்ப நல்லா இருக்கிறா, நீங்கள் அவளை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் நகர வாழ்க்கையில் உங்கள் வேலையை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சித்திரை விழியோட தாத்தா பாட்டி சொல்லிட்டாங்க. அப்படியே போயிருக்குதுங்க. நாட்களும் போச்சுங்க. சித்திரை விழியோட அப்பா முத்துவிற்கு ப்ரொமோஷன் கிடைச்சிதுங்க. பணமும் அதிகமாச்சு. நன்றாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்தனர். அகிலா தன் வாழ்க்கைக்கு அடையாளமாக சித்திரை விழி பிறந்து 2 வருஷம் கழித்து மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அகிலா தன் வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாக கொண்டு போனாங்க. அகிலாவுக்கோ நேர மாதம் ஆயிடுச்சுங்க. டெலிவரிக்கு 1 மாதம் தாங்க இருக்குது. சரிங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க தாய் வீட்டுக்கு போகிறாங்க. தாய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணிட்டு வரலாமான்னு கூப்பிட்டுறாங்க. சரி, நீ இவளும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. உடனே டாக்டரை அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. டாக்டரை அட்மிட் பண்ண சொல்லிவிட்டு அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகாது, குழந்தை வெயிட்டு போட்டிருக்கு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன செலவாகும்னு சொல்லுங்கள், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு அகிலாவோட அம்மா சொல்ல அகிலாவுக்கு அங்கேயே ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆண் குழந்தை பிறந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலைங்க. முத்துவுக்கு, அகிலாவுக்கு, அகிலாவோட அம்மாவுக்கு எல்லாருக்கும் தாங்கவே முடியலைங்க. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. இப்படியே நாட்கள் போயிடுச்சுங்க. அப்புறமா அகிலாவோட அம்மா கிட்ட முத்து கேட்குறான், நான் என்னோடய மனைவியை நகரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு. இல்லைப்பா, நகரத்துக்கெல்லாம் நான் இப்போ அனுப்ப முடியாது. ஏன்னா முதல்லனாவது சுகப்பிரசவம் ஆச்சு, இப்போது ஆப்ரேஷன் ஆனதுனால ஒரு 5 மாதம் அவள் ரெஸ்ட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், அவள் இதே ஊர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு. அந்த குழந்தை பேர் தாங்க கார்த்திகேயன். கார்த்திகேயனும் 5 வயது ஆயிற்று. முதல் வகுப்பு படிக்க நகரத்தில் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு அகிலா ஒத்துக்கலை. நம்ம சொந்த ஊர்லேயே சித்திரை விழி படிக்கும் இடத்துல இவனையும் சேர்த்து விடலான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சேர்த்துறாங்க. 2 பேரும், அகிலாவும் கார்த்திகேயனும் 2 பேரும் ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிக்கிறாங்க. இதனோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எதனாவது எனக்கு தெரிவிக்கணும்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.